أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون. فإن لم تجدوا فيها أحدا فلا تدخلوها حتى يؤذن لكم، وإن قيل لكم ارجعوا فارجعوا هو أزكى لكم، والله بما تعملون عليم. ليس عليكم جناح أن تدخلوا بيوتا غير مسكونة فيها متاع لكم، والله يعلم ما تبدون وما تكتمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இன்றைய இந்த வகுப்பிலே சூரத்து நூருடைய 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை உள்ள 5 வசனங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து நூருடைய ஆரம்பத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் விபச்சாரத்தை பற்றி நமக்கு குறிப்பிட்டு அது மிக மோசமான ஒரு பாவச் செயல் என்பதையும் அதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனைகள் இருக்கின்றன என்பதையும், அதேபோன்று அவதூறு சொல்வதனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளையும் சுட்டிக்காட்டிவிட்டு அதனைத் தொடர்ந்து இந்த 27வது வசனத்திலிருந்து ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான சில பண்புகளை வலியுறுத்துகிறார். இந்த பண்புகள் கடைபிடிக்கப்படுமாக இருந்தால் விபச்சாரம் என்ற ஒழுக்கச் சீர்கேடு சமுதாயத்திலிருந்து அகன்றுவிடும் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறான். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு நடைமுறை சாத்தியமான மார்க்கமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது பிரச்சனைகளை மாத்திரம் இனம் காட்டிவிட்டு மனிதனை குழப்பத்தில் விட்டுவிடுகிற மார்க்கம் இஸ்லாம் கிடையாது. பிரச்சனைகளையும் சொல்லும், அதற்கான தீர்வுகளையும் இஸ்லாம் சொல்லித்தரும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் ஒழுக்கச் சீர்கேடுகள் அகற்றப்பட்டு உன்னதமான ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அந்த சமுதாயம் ஒழுக்கச் சீர்கேட்டின் மிக மோசமான நிலையில் இருந்ததை அந்த காலத்து வரலாற்றை படிக்கிற எல்லோரும் அறிந்திருப்பார்கள். மிக மோசமான சமுதாயம். அதனால்தான் அந்த சமுதாயத்தை ஜாஹிலிய சமுதாயம் என்றும் அந்த காலத்தை ஜாஹிலிய காலம் என்றும் வர்ணிக்கிறோம். ஒழுக்கத்திற்கும் அந்த காலத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. குறிப்பாக விபச்சாரம் என்பது அந்த சமுதாயத்தில் மலிந்து போயிருந்தது. அப்படியான ஒரு சமுதாயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உன்னதமான சமுதாயமாக மாற்றி அமைத்தார்கள்.
அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி சொல்லுகிற போதும் இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக், உயர்ந்த நல்ல பண்புகளை பூர்ணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வும் சொல்லும் போது வல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலம் மின்ஹும், இந்த உம்மிக்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர்கள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அவர் ஓதி காண்பிப்பார். வயுஸக்கீஹிம், அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவார். எல்லா விதமான மோசமான பண்புகளிலிருந்தும் அந்த மக்களை இந்த தூதர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அவருடைய ஒரு பணியாக சூரத்துல் ஜும்ஆ 2வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையிலே தான் நல்ல பண்பாடுகளையும் ஒழுக்கத்தையும் இந்த சமுதாயத்தில் கட்டியெழுப்புவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சில ஒழுங்குகளை இந்த சூறாவிலே நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த வகையிலே 27வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும், உங்களுடைய வீடு அல்லாத வேறு வீடுகளில் நீங்கள் நுழைவதாக இருந்தால் அவர்களிடம் அனுமதி கேட்டு சலாம் சொல்லுகிற வரைக்கும் அந்த வீடுகளில் நீங்கள் நுழைய வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வீடு அல்லாத வேறொரு வீட்டுக்குள் நுழைவதாக இருந்தால் அந்த வீட்டு உரிமையாளர்களிடம் அனுமதி கேட்டு அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு நுழையுங்கள். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ, நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி இதுதான் உங்களுக்கு சிறந்த முறையாக இருக்கிறது என்று சொல்கிறார். 28வது வசனத்தில் فَإِن لَّمْ تَجِدُوا فِيهَا أَحَدًا, உங்களுடைய வீடு அல்லாத வேறு வீடுகளில் யாரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த வீடுகளில் யாரும் இல்லை என்று நீங்கள் அறிந்தால் فَلَا تَدْخُلُوهَا, அந்த வீடுகளுக்குள் நீங்கள் நுழைய வேண்டாம். ஹத்தா யுஉதன லக்கும், உங்களுக்கு அனுமதி தரப்படுகிற வரைக்கும். وَإِنْ قِيلَ لَكُمْ ارْجِعُوا فَارْجِعُوا, அந்த வீடுகளில் நீங்கள் அனுமதி கேட்கிறீர்கள், உங்களுக்கு அனுமதி தரப்படவில்லை, திரும்பி விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் திரும்பி விடுங்கள். ذَلِكَ هُوَ أَزْكَى لَكُمْ, அதுதான் உங்களுக்கு பரிசுத்தமானது. வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்யக்கூடியவைகளை எல்லாம் அல்லாஹ் மிக நுணுக்கமாக அறிந்தவனாக இருக்கிறான். அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான், லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் ததுகுலு புயூதன் கைர மஸ்கூனத்தின் ஃபீஹா மதாஉல் லக்கும், குடியிருக்காத உங்களுடைய பொருட்கள் இருக்கக்கூடிய வீடுகளை பொறுத்தவரையில், மக்கள் குடியிருக்க மாட்டார்கள், பொதுவான வீடுகள், அதிலே உங்களுடைய பொருள்கள் இருக்கும், அப்படியான வீடுகளில் நீங்கள் நுழைவதில் எந்த குற்றமும் இல்லை. வல்லாஹு யஅலமு மா துபுதூன வ மா தக்துமூன், நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் நீங்கள் மறைக்கின்றவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த 3 வசனங்களிலும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 27, 28, 29 ஆகிய 3 வசனங்களிலும் வீடுகளுக்குள் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதிலும் குறிப்பாக அடுத்தவர்களுடைய வீடு, அடுத்தவர்களுடைய வீட்டுக்குள் நுழையும் போது எப்படியான ஒழுங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாம் எவ்வளவு ஒரு அற்புதமான மார்க்கம் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வெறுமனே பள்ளிவாசலோடு மாத்திரம் மார்க்கம் பேசாமல், அல்லது நோன்பு ஹஜ்ஜோடு மாத்திரம் நிறுத்தாமல், ஒரு வீட்டுக்குள் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒழுங்கையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அல் குர்ஆனிய வாழ்க்கையை ஓரம் கட்டிவிட்டார்கள். அவர்களுக்கு என்று சில கலாச்சாரங்களை உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் விளைவை நம்முடைய சமுதாயத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய குடும்ப பிரச்சனைகள், நிறைய ஒழுக்க சீர்கேடுகள், நிறைய தற்கொலைகள், நிறைய டைவோர்ஸுகள் என்று சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலே குர்ஆனிய வாழ்க்கை வாழப்படுமாக இருந்தால் நம்முடைய வீடுகள் எல்லாம் அமைதி பூங்காவாக மாறும். வீட்டில் சந்தோஷம் இருக்கும், சமுதாயத்தில் சந்தோஷம் இருக்கும். அல்லாஹு தஆலா 3 வசனங்களில் அடுத்தவர்களுடைய வீடுகளுக்குள் நாம் எப்படி நுழைய வேண்டும் என்ற ஒழுங்குகளை நமக்கு சொல்லித் தருகிறார்.
குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் அருளப்படுவதற்கான பின்னணியாக சபபு நுசூல் என்று அதை சொல்வார்கள். பின்னணியாக இமாம் குர்துபி உட்பட பல தஃசீர் ஆசிரியர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். ஒரு அன்சாரி பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் வீட்டிலே யாருமே பார்ப்பதை விரும்பாத ஒரு கோலத்தில் நான் இருக்கிறேன். அடுத்தவர்கள் பார்க்கக்கூடாது என்று நான் கருதக்கூடிய ஒரு கோலத்தில் வீட்டிலே நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய தந்தை திடீரென வந்து ஏறுகிறார். அதே போன்று என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் திடீரென வந்து ஏறுகிறார்கள். நான் எப்படி நடந்து கொள்வது என்று கேட்டபோதுதான் இந்த வசனம் அருளப்பட்டது என்று இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது உங்களுடைய வீடு அல்லாத என்று சொல்லும் போது நன்றாக கவனிக்க வேண்டும். இப்ப உதாரணமாக ஒருவர் தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறார். அந்த மகள் கணவனுடைய வீட்டில் இருப்பார். அப்போது தந்தையுடைய வீடு கிடையாது, அல்லது அந்த கணவனின் தந்தையுடைய வீடும் கிடையாது. அடுத்தவர்களுடைய வீடு என்று சொல்லும் போது அதுவும் அடுத்தவர்களுடைய வீடுதான். இந்த விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நம்முடைய மகளின் வீடுதானே என்று திடீரென ஏறக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு உணர்த்துகிறான். பொதுவாக இந்த 3 வசனங்களுக்கும் விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் வீடுகளுக்குள் நுழையும் போது அனுமதி பெறுதல் என்ற ஒரு மிக முக்கியமான வழிகாட்டலை இந்த உலகத்திலே எடுத்துச் சொன்ன மார்க்கமாக இஸ்லாம் தான் இருக்கிறது. அதிலே சில முக்கியமான ஒழுங்குகள் இருக்கின்றன. அந்த ஒழுங்குகளை அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதிலே முதலாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அடுத்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்றால் நாம் அனுமதி கேட்பது மார்க்க கடமையாகும். அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் நுழைவது ஹராமாகும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நேரடியாக இந்த குர்ஆன் வசனங்கள் சொல்லுகின்றன. லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும், உங்களுடைய வீடு அல்லாத வேறு வீடுகளுக்குள் அனுமதி கேட்காமல் சலாம் சொல்லாமல் நீங்கள் நுழைய வேண்டாம். எனவே அனுமதி கேட்காமல் சலாம் சொல்லாமல் அடுத்தவர்களுடைய வீட்டுக்குள் நுழைவது ஹராமாகும். இது மிக முக்கியமான ஒரு சட்டம். அது நம்முடைய மகளுடைய வீடாக இருந்தாலும் சரி, நம்முடைய மகனுடைய வீடாக இருந்தாலும் சரி. இரண்டாவதாக அனுமதி கேட்டல் என்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இந்த குர்ஆன் வசனத்திலே முதலாவது அனுமதி கேட்டு சலாம் சொல்லுதல் என்று வருகிறது. முதலில் அனுமதியும் இரண்டாவது சலாமும் என்று. ஆனால் இதற்குரிய விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாம் எடுத்து பார்க்கும்போது, பனு ஆமிர் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் இருக்கும்போது அவர்களுடைய வீட்டுக்கு போய் வாசலிலே நின்று கேட்கிறார், அலிஜு, அல்லாஹ்வுடைய தூதரே வீட்டுக்குள் நுழையலாமா என்று அனுமதி கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒருவரை பார்த்து சொன்னார்கள், உஹ்ருஜ் இலா ஹாதா ஃபஅல்லிம்ஹுல் இஸ்திதான், அந்த வந்திருக்கக்கூடிய மனிதரிடம் போய் எப்படி அனுமதி கேட்க வேண்டும் என்பதை அவருக்கு சொல்லிக் கொடு என்று சொன்னார்கள். அவர் வந்து சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், முதலில் சலாம் சொல்லு, அதற்கு பிறகு அனுமதி கேளு என்று. அதற்கு பிறகு அந்த மனிதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அத்குல் என்று கேட்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நுழையலாமா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நுழை என்று சொன்னார்கள். எனவே முதலில் சலாம் சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு நுழையலாமா என்று அனுமதி கேட்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இப்படி 3 முறை அனுமதி கேட்க வேண்டும். 3 முறை என்றால் நம்ம போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறோம். ஒரு வீட்டுக்கு போய்விட்டோம், போனால் வீடு மூடி இருக்கிறது அல்லது திறந்திருக்கிறது. திறந்திருந்தாலோ மூடி இருந்தாலோ நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் வலைக்கும் இஸ்லாம் என்றால் அதுகுல், நான் நுழையட்டுமா என்று கேட்க வேண்டும். ஒரு தடவை சலாம் சொல்லுகிறோம், பதில் எதுவும் இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றது. இரண்டாவது தடவை சலாம் சொல்வது, பதில் இல்லை. மூன்றாவது தடவையும் சலாம் சொல்வது, பதில் இல்லை என்றால் திரும்பிவிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதஸ்தஅதன அஹதுக்கும் ஸலாஸன்,
உங்களில் ஒருவர் 3 தடவைகள் அனுமதி கேட்டும் உங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றால் ஃபல்யர்ஜி, அவர் திரும்பி விடட்டும் என்று சொல்கிறார்கள். கைஸ் இப்னு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்றார்கள். என்னுடைய தந்தை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெதுவாக வலைக்கும் இஸ்லாம் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காமல் வலைக்கும் இஸ்லாம் என்று சொன்னார். அவர் மெதுவாக வலைக்கும் இஸ்லாம் என்று சொல்வதை பார்த்து நான் கேட்கிறேன், தந்தையே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டேன். அதற்கு என்னுடைய தந்தை சொன்னார், மகனே, அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சலாம் சொல்லுவார்கள், நமக்கு அவர்களுடைய அந்த சலாம் கிடைக்கும், எனவே மௌனமாக இரு என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சலாம் சொன்னார்கள். 3 தடவைக்கும் இவர் மெதுவாக பதில் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கவில்லை. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கிடைக்கவில்லை என்று திரும்பி போய்விடுகிறார்கள். திரும்பி போகும்போது கதவை திறந்து கொண்டு ஓடுகிறார். ஓடி சென்று, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சலாம் சொல்லும் போது நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருந்தேன், நீங்கள் திரும்ப திரும்ப சலாம் சொல்லட்டும் என்றுதான் இருந்தேன், நீங்கள் 3ஓடு நிறுத்தி கொண்டு போய்விட்டீர்கள், அதுதான் ஓடி வருகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே வீட்டுக்கு வாருங்கள் என்று வீட்டுக்கு அழைத்து வந்தார் என்பதை கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சலாம் சொல்லி பார்க்கிறார்கள், அனுமதி கிடைக்காத போது திரும்பி விடுகிறார்கள். சில இடங்களில் பதில் சொல்லுவார்கள், வர வேண்டாம் என்று. கொஞ்சம் படித்தவர்களாக இருந்தால், விஷயம் புரிந்தவர்களாக இருந்தால், வரட்டுமா என்று கேட்டால் வர வேண்டாம் என்று சொல்வார்கள், அல்லது பிறகு வாருங்கள் என்று சொல்வார்கள். நேரடியாக வர வேண்டாம் என்று சொல்லாமல் பிறகு வாருங்கள் என்று சொல்வார்கள். பிறகு வாருங்கள் என்று சொன்னால் நம்முடைய மக்கள் என்ன செய்கிறார்கள்? கோபித்துக் கொள்கிறார்கள். என்ன, நம்ம இவரை தேடி டைம் எடுத்து வந்திருக்கிறோம், பிறகு வாருங்கள் என்று சொல்லுகிறார் என்று நொந்து கொண்டு செல்வதையும் அதை விமர்சனம் செய்வதையும் பார்க்கிறோம். உண்மையிலேயே இவர்கள் குர்ஆனுக்கு கட்டுப்படாதவர்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? وَإِنْ قِيلَ لَكُمْ ارْجِعُوا فَارْجِعُوا, நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று உங்களிடம் சொல்லப்பட்டால் திரும்பி விடுங்கள். குர்ஆனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மனிதர் இதை பெரிதாக எடுக்க மாட்டார், சந்தோஷப்படுவார். திரும்பி செல்லுங்கள் என்று யாராவது சொன்னால் சந்தோஷப்படுவார். ஏன் சந்தோஷப்படுவார்? இந்த குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு சான்ஸ் கிடைத்திருக்கிறது. இந்த குர்ஆன் வசனத்தை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சந்தோஷப்படுவார். அப்படி செல்வது அஸ்காலக்கும், உங்களுக்கு பரிசுத்தமானது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். திரும்ப மக்கள் மத்தியிலே போய் நான் அவருடைய வீட்டுக்கு போய் வரட்டுமா என்று கேட்டேன், அவர் வர வேண்டாம் என்று என்னை திருப்பி அனுப்பிவிட்டார், என்ன மனிதர் இவர், என்ன தாஇ இவர் என்றெல்லாம் விமர்சனம் செய்பவர்கள் இஸ்லாத்தை புரியாதவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை, அனுமதி கேட்பது என்பதை பொறுத்தவரையில் சிலர் இன்டீசென்டாக நடந்து கொள்வார்கள். போய் காலிங் பெல் இருந்தால் அடித்துக்கொண்டே இருப்பார்கள். அல்லது நம்முடைய ஊர்களில் பைக்கில் போனாங்க என்றால் ஹார்ன் அடித்துக்கொண்டே இருப்பார்கள். இப்படி நடக்கக்கூடாது. பொதுவாக அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. எனவே சத்தமிட்டு கத்துவது, தொடர்ந்து காலிங் பெல்லை அழித்துக் கொண்டிருப்பது என்ற முறை பொதுவான ஆதாரங்களின் அடிப்படையில் தடை செய்யப்பட்டதாகும். நாம் போய் காலிங் பெல்லை ஒரு தடவை அழுத்துவது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற, திரும்ப அழுத்துவது, சலாம் சொல்லுவது, திரும்ப அழுத்துவது, சலாம் சொல்லுவது, பதில் இல்லைன்னா வந்து விட வேண்டும். போய் நின்று ஹார்ன் அடித்துக்கொண்டு கேட்டை கடுமையாக தட்டி கொண்டு அல்லது டோரை கடுமையாக தட்டி கொண்டு நடப்பது என்பது அடுத்த முஸ்லிம்களுக்கு அல்லது அடுத்த சகோதரர்களுக்கு தொல்லை கொடுப்பதாக அமையும் என்பதையும் இந்த அனுமதி கேட்டல் என்கிற விஷயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ உதாரணமாக நம்ம போய் காலிங் பெல் அழுத்துறோம், அவர் வருவார். வரக்கூடிய அந்த தோற்றத்தை பார்த்து ஒரு காமன் சென்ஸை பயன்படுத்தி முடிவெடுக்க தெரிய வேண்டும். இதோ உதாரணமாக டவலை கட்டிட்டு வரார், அல்லது தோளில் டவலை தூக்கி போட்டு வரார். நீங்கள் ஹார்ன் பெல் அடித்தவுடன் அவர் கையில் பிரஷ் எடுத்து கொண்டு வருகிறார், அல்லது சாப்பிட்ட கையோடு வருகிறார் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும், இவர் இப்போது சந்திக்கக்கூடிய
நிலையில் இல்லை என்பதை. நிறைய பேர் என்ன செய்யறதுனால் சும்மா திடீரென அப்படியே வந்து உட்கார்ந்துருவாங்க. டோரை திறந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வாங்கன்னு கூட சொல்றதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருவாங்க. அல்லது நாம் வரலாமா என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். இதனால் நிறைய சங்கடங்கள் உருவாகின்றன. எல்லோரும் இதை நாம் ஃபீல் பண்றோம். ஆனால் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நாம் கண்டுகொள்வதில்லை. பொதுவாக சொல்லுவார்கள், மனிதனை பொறுத்தவரையில் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் அவன் ஜட்ஜாக இருக்கிறான், தன்னுடைய விஷயத்தில் வக்கீலாக இருக்கிறான் என்று சொல்வார்கள். அடுத்தவர்களுடைய விஷயத்தில் அவன் ஜட்ஜ், ஆனால் தன்னுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டால் வாதாடி கொண்டே இருப்பான், நியாயப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பான். இப்ப நமக்கு ஏற்படுகிற அதே சங்கடம் தான் அடுத்த சகோதரருக்கும் வரப்போகிறது. இதுல பொதுமக்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டும். சில தாயிகளுடைய வீடுகளுக்கு சென்று இப்படி சங்கடப்படுத்துவார்கள். தாயிகளை பொறுத்தவரையில் சமுதாயத்தில் எந்த நேரமும் அவர்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராத்துக்கு ரெடி ஆகுதல் என்ற விஷயத்தில் பிஸியாக இருப்பார்கள். ஒரு கிளாஸ் நடத்துறேன்னு சொன்னால் வந்து குர்ஆனை புரட்டி உடனே ஒரு கிளாஸ் நடத்த முடியாது. ஆனால் மக்களுக்கு என்ன ஆசை என்று கேட்டால் அவரோடு போய் உட்காருவதில் ஒரு நல்ல ஆசை இருக்கும், நல்ல விருப்பம் இருக்கும். அவரோடு உட்கார்ந்தா நிறைய நம்ம செய்திகளை கேட்கலாம், அவரிடம் கேட்டு நிறைய படிக்கலாம் என்ற ஆர்வத்தில் போய் உட்கார்ந்து கொள்வார்கள். இப்போ உட்கார்ந்து கொண்டால் அவரை பொறுத்தவரையில் அவர் மாத்திரம்தான் வந்திருக்கிறார். ஆனால் இந்த தாயை, இந்த ஆலிமை பொறுத்தவரையில் அவருக்கு முன்னால் ஒருவர் வந்து சென்றிருப்பார், அதற்கு முன்னால் ஒருவர் வந்து சென்றிருப்பார், இவருக்கு பிறகும் இன்னும் ஒருவர் வருவதற்கு இருப்பார். அவருடைய வீட்டில் குழந்தைகளுக்கு, குடும்பத்திற்கு நேரம் கொடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பில்லாமல் இருக்கும். இப்போ அனுமதி கேட்பது, அதே நேரத்தில் அவர்களுடைய நிலையை புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான விஷயமாகும். இதற்கு காமன் சென்ஸ் முக்கியமாக பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்பான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள். வீட்டுக்கு போய் அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி கேட்டவுடன் அவர் உடனே வெளியே வருகிறார். உத்பான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வருகிறார்கள். வரும்போது அவருடைய தலையிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், லஅல்லனா அஜ்ஜல்னாக், உங்களை அவசரப்படுத்தி விட்டேனோ தெரியாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி விடுகிறார்கள். ஏனென்றால் அவர் குளித்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் ஒழுங்காக குளித்து முடிக்கவில்லை, அங்கே போய் உட்கார்ந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி விடுகிறார்கள். எனவே இந்த ஒழுங்கும் நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாகும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய மஹ்ரமான உறவுகள், மஹ்ரமான உறவுகளுடைய விஷயத்திலும் அனுமதி கேட்பது என்பது முக்கியமானது. உதாரணமாக, நான் என்னுடைய தாயினுடைய வீட்டுக்கு செல்கிறேன். தாயினுடைய வீடு என்பதற்காக வேண்டி கதவை திறந்து கொண்டு நேரடியாக போய்விடக்கூடாது. அங்கும் இந்த அனுமதி கேட்டல் என்ற விஷயம் கடைபிடிக்கப்பட வேண்டும். என்னுடைய சகோதரி வீடு என்பதற்காக வேண்டி உள்ளே நேரடியாக போய்விடக்கூடாது, அங்கும் அனுமதி கேட்கப்பட வேண்டும். ஹுதைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார்கள், அஸ்தஅதினு அலா உம்மி, என்னுடைய தாயிடத்தில் நான் அனுமதி கேட்க வேண்டுமா? அவருடைய வீட்டுக்குள் நுழைவதற்கு என்னுடைய தாயிடத்தில் அனுமதி கேட்க வேண்டுமா என்று கேட்டபோது அவர்கள் எப்படி பதில் சொல்றாங்க என்றால், இல்லம் தஸ்தஅதின் அலைஹா ரஅய்தஹா அலா மா தக்ரா, அனுமதி கேட்காமல் நீ நுழைந்தால் சில நேரம் உன்னுடைய தாயை பார்க்க கூடாத கோலத்தில் நீ பார்த்து விடலாம். வீட்டுக்குள் இருக்கும் போது ஃப்ரீயா இருக்க விரும்புவாங்க எல்லோரும். அப்ப ஃப்ரீயாக என்பது ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு இருக்கிற ஃப்ரீக்கும் ஏனையவர்களோடு இருக்கிற ஃப்ரீக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. இந்த நேரத்தில் என்னுடைய சகோதரியுடைய வீட்டுக்கு என்னுடைய சகோதரின் வீடுதானே என்று சொல்லுவேன். அங்கே சில நேரம் சகோதரியும் அவருடைய கணவனும் சந்தோஷமாக இருக்கலாம். அப்ப அந்த நேரத்தில் நான் போய் திடீரென ஏறுவது அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். இப்படியான விஷயங்களை கருத்தில் கொண்டு அல்லாஹு தஆலா நமக்கு இட்ட ஒரு சட்டமாகத்தான் இந்த அனுமதி கேட்டல் என்ற விஷயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அனுமதி கேட்கும் போது பொருத்தமான நேரங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் போய் அனுமதி கேட்டு கொண்டிருக்க கூடாது. இப்ப சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நண்பர்களுடைய வீட்டுக்கு 11 மணிக்கு, இரவு 12 மணிக்கு போய் தட்டிட்டு இருப்பாங்க, அனுமதி கேட்டு கொண்டிருப்பார்கள். தூங்குகிற நேரமாக இருக்கும், அவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிற நேரமாக இருக்கும். அல்லது சிலருக்கு என்னென்றால் சில மார்க்க பிரச்சனைகள் வந்துடும், உடனடியாக அந்த நேரத்தில் போய் கூப்பிடுவாங்க. அதில்
குறிப்பாக இந்த காலத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால் டெலிஃபோன், மொபைல் எடுத்து என்ன செய்யறது, பீச்சில் அல்லது ஒரு கடை தெருவில் எங்காவது ஒரு இடத்துல நண்பர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு இடையில் ஒரு மசாலாவில் கருத்து வேறுபாடு வரும், விவாதிப்பார்கள். கொஞ்சம் பொருள், இதில் சரியான முடிவு எடுப்போம் போது யாராவது ஒரு மௌலவி கோல் பண்ணுறது, நேரம் காலம் எதுவுமே பார்க்கறல்ல. அவருக்கு என்ன தேவைன்னா அந்த இடத்துல தான் சொன்ன கருத்தை ப்ரூவ் பண்ண வேண்டும். அவர் எந்த நிலையில் இருப்பார், எப்படி இருப்பார் என்று. அதுவும் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். ஒரு டைம் அடிச்சு பார்த்து மிஸ் ஆயிட்டுன்னா நிறுத்த மாட்டாங்க, அடிச்சுட்டே இருப்பாங்க. உண்மையிலே இதெல்லாம் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிலைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அனுமதி கேட்பதற்கு பொருத்தமான நேரங்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும். அதிலும் இன்ஷா அல்லாஹ் பின்னால் நமக்கு வரும். வீட்டில் உள்ள பிள்ளைகள் கூட, நம்முடைய பிள்ளைகள் கூட நம்முடைய பெட்ரூமுக்கு வருவதாக இருந்தால் அனுமதி கேட்க வேண்டிய சில நேரங்களை அல்லாஹு தஆலா பின்னால் கடைசி பகுதியில் இந்த சூறாவிலே சொல்லுகிறான். அப்படி இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளே நம்மிடத்தில் வருவதற்கு அனுமதி கேட்க வேண்டும் என்று இருக்கும்போது அடுத்தவர்களுடைய வீடுகளுக்கு நாம் நினைத்தபடி போகக்கூடாது. இதனால் நிறைய சங்கடங்கள் உருவாகின்றன. சிலரை பற்றி தப்பு அபிப்பிராயங்கள் மனங்களிலே தோன்றுகிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய உருவாகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை, அனுமதி கேட்பதற்காக வேண்டி நிற்கும் போது அந்த வாசலினுடைய இடது பக்கத்தில் நிற்க சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். போய் கதவை தட்டுறது அல்லது காலிங் பெல் அழுத்துறது, அழுத்திட்டு முன்னாடியே நிற்கிறது. திறந்த உடனே வீட்டுக்குள்ள உள்ள எல்லாம் தெரியும். அந்த மாதிரி நின்று கொள்வார்கள். இது தப்பு என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி அனுமதி கேட்கும் போது அந்த வாசலின் இடது பக்கத்தில் நீங்க தட்டுங்க, தட்டும் போது டோர்ல தட்டிட்டு அல்லது பெல்லை அழித்து விட்டு சைடாகி நில்லுங்கள், வீட்டுக்குள் உள்ளதை பார்க்கக்கூடிய மாதிரி நிற்காதீர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இந்த வீடுகளுக்குள் எட்டி பார்ப்பது என்பது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிற ஒரு குற்றமாகும். இந்த வீடுகளுக்குள் எட்டி பார்த்தல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா தலஅ ஃபீ பைத்திக அஹதுன், உன்னுடைய வீட்டுக்குள் யாராவது எட்டி பார்த்தால், வலம் தஅதன் லஹு, நீ அனுமதி கொடுக்கவில்லை, நீ அனுமதி கொடுக்காத நிலையில் உன்னுடைய வீட்டுக்குள் எட்டி பார்த்து, ஃபஹதஃப்தஹு பிஹஸாத்தின் ஃபஃபகஅத ஐனஹு, ஒரு கல்லால் எறிந்து அவனுடைய கண்ணை நீ காயப்படுத்தி விட்டால், மகான அலைக ஜுனாஹுன், உனக்கு எந்த குற்றமும் இல்லை என்றார்கள். புகாரி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் வருகிறது. இப்போ சிலர் என்ன செய்யணும், பெல் அடிச்சு பார்ப்பாங்க, இல்லைண்டா விண்டோவால் அப்படி கேட்டுன்னு எடுத்துட்டு எட்டி எட்டி பார்ப்பாங்க. ஹராம், பெரும்பாவம் இது. கண்ணை குத்தினால் கூட, கண்ணிலே பாதிப்பை ஏற்படுத்தினால் கூட உண்மையில் குற்றம் இல்லை என்று சொல்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுது, அல் ஐனு பில் ஐன், கண்ணுக்கு கண் பழிவாங்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உன்னுடைய வீட்டுக்குள் உன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவன் எட்டி பார்த்து நீ கல்லால் எறிந்து அவனுடைய கண் கட்டு போனால் உனக்கு எந்த குற்றமும் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப கல்லால் எறியலாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் எட்டி பார்ப்பது. அனுமதி கேட்க போய் எட்டி பார்த்தால் இந்த நிலை என்றால், அனுமதி கேட்காம எட்டி பார்க்கிறவங்க, இது இல்லாம சிலர்கிட்ட சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, மனநோயாளிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவர்கள் அடுத்த பெண்களை எட்டி பார்ப்பது, அடுத்தவர்களுடைய வீடுகளை எட்டி பார்ப்பது, அடுத்தவர்களுடைய பாத்ரூம்களை எட்டி பார்ப்பது, இப்படியான மனநோயாளிகள் இருக்கிறார்கள். அப்ப போய் என்ட்ரன்ஸ்ல இருந்து சாதாரணமாக எட்டி பார்த்தாலே கண்ணை காயப்படுத்துவதில் குற்றமில்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், பாத்ரூமை எட்டி பார்ப்பவர்கள் அல்லது பின்புறமாக எட்டி பார்ப்பவர்கள் அல்லது பெட்ரூமை எட்டி பார்ப்பவர்கள், இவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனநோய் உள்ளவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். தாங்கள் செய்வது ஒரு பெரும் பாவம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அனுமதி கேட்பதற்காக நம்ம போய் நின்று பெல் அடிக்கிறோம். பெல் அடித்தால் சிலர் டோரை திறந்துடுவாங்க. சிலர் என்னன்னால் யார் என்று கேட்பாங்க. யார் என்று கேட்டால் நான் தான் என்று சொல்லக்கூடாது. அதுலேயும் நம்முடைய க்ளோஸ் ரிலேஷனுடைய வீடுகளுக்கு போனால் யார் என்று கேட்டால் நான் தான் என்று சொல்வேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க. போய் அனுமதி கேட்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வலைக்கும் அஸ்ஸலாம் போட்டு மண் என்று கேட்டாங்க. ஆனா
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கோபம் வந்துச்சு. அண்ணா என்ன கேட்டாங்க. நான் யார் அது கேட்டுட்டு சொன்னாங்க, உன்னுடைய பெயரை சொல்லுண்டு. எனவே வீட்டுக்காரருக்கு சங்கடம் கொடுக்கும். இதெல்லாம் சின்ன விஷயம் போல இருக்கு, ஆனால் பிராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் பெரிய விஷயம். அதாவது ஒரு சமுதாயத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த அனுமதி பெறுவதில் உள்ள மிக முக்கியமான இன்னும் ஒரு சுன்னா, விடுபட்டு போயிருக்கிற சுன்னா. அனுமதி தந்து விட்டார்கள். அனுமதி தந்து அவர்களோடு உட்கார்ந்திருக்கும் போது திரும்ப புறப்படும் போது நான் போய் வரட்டுமா என்று கேட்பது சுன்னாவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஜார அஹதுக்கும் அஹாஹு ஃபஜலஸ இன்தஹு ஃபலா யகூமன்ன ஹத்தா யஸ்தஅதினஹு. நீங்கள் யாருடைய வீட்டுக்காவது சென்று அவர்கள் உங்களுக்கு அனுமதி தந்து அவர்களோடு நீங்கள் உட்கார்ந்து இருந்து விட்டு எழுந்து செல்ல விரும்பினால் அவர்களிடம் அனுமதி கேட்காமல் எழுந்து செல்லாதீர்கள். அவர்களிடம் அனுமதி கேட்பது ஒரு சுன்னாவாக இருக்கிறது. இதில் என்னென்றால் அன்பு அதிகரிக்கும். முன்னால் சொல்லப்பட்ட அனுமதியினால் ஒழுக்கம் பேணப்படும், பின்னால் சொல்லப்பட்ட அனுமதியினால் அன்பு அதிகரிக்கும், ஒரு நல்ல மரியாதை அவர்களிடம் ஏற்படும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 3 வசனங்களிலும் அனுமதி கேட்டல் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு விளக்குரையாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை படிக்கும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பொருட்கள் யாரும் குடியிருக்காத ஒரு வீட்டிலே இருக்கிறது என்றால் அது வேறொருவருடைய வீடு, அந்த வீட்டுக்குள் நுழையும் போதும் நாங்கள் அனுமதி கேட்க வேண்டுமா என்று கேட்டபோதுதான் அல்லாஹு தஆலா சொல்றான், லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தத்குலு புயூதன் கைர மஸ்கூனத்தின் ஃபீஹா மதாஉன் லக்கும். உங்களுடைய பொருள்கள் இருக்கக்கூடிய வீடு, அதில் யாரும் குடியிருக்கவில்லை என்றால் அதற்குள் நீங்கள் கதவை தட்டி அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடமும் கீ இருக்கிறது, இன்னொருவரிடமும் கீ இருக்கிறது, எல்லோருமே பொருளை வைத்திருக்கு. வியாபாரிகளுக்கு இது பொருந்தும், ஒரு ஸ்டோர் மாதிரி பயன்படுத்துவாங்க. அப்படியான வீடாக இருந்தால் அங்கே அனுமதி பெற வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சொல்கிறார். இதிலே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வசனத்தை முடிக்கும் போதும் வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், முதலாவது வசனத்தை முடிக்கும் போது நீங்கள் செய்யக்கூடியவைகளை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறார். எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் பொதுப்போக்காக இருந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு சட்டம் போட்டிருக்கிறான். அடுத்தவர்களுடைய வீடுகளுக்குள் நீங்கள் நுழையும் போது அனுமதி பெற வேண்டும் என்ற சட்டம் யாருடைய சட்டம்? அல்லாஹுடைய சட்டம். எனவே நீங்கள் இதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சிலருக்கு அவங்களுக்கு எது பெருசா இருக்கோ அதை பெருசா எடுப்பாங்க, அவங்களுக்கு பெருசாக தென்படாத விஷயங்களை விட்டுருவாங்க. நிறைய பார்க்கணும் சுன்னாவுடைய விஷயத்தில் இருந்தாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா சுன்னாவில் தொழுகையில் உள்ள சுன்னாக்களை தூக்கி பிடிப்பாங்க, லைஃப்பில் உள்ள சுன்னாக்களை விட்டுருவாங்க. இப்போ சிலரை நீங்கள் பார்க்கலாம், சஃப்பில் நெருக்கமாக நிற்பதில் கட்டும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஒரு சின்ன இடைவெளி இருந்தாலும் அடுத்தவருடைய காலை மிதித்து சஃப்பை ஒழுங்குபடுத்துவார். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். அதே போல இமாம்களை பார்க்கிற நேரம் அல்ல என்ன சொல்லி கொண்டிருப்பாருன்னா, இந்த மக்கள் சஃப்ல ஒழுங்கா நிற்கிறாங்கல்ல அதை பாருங்க. ஆனா அவர் தாடி என்கிற சுண்ணாவை பற்றி கவனத்தில் எடுக்க மாட்டார். அல்லது கரண்டைக்கு மேலே உடுத்தல் என்கிற சுண்ணாவை பொறுத்தவரை அதை கவனத்தில் எடுக்க மாட்டார். அல்லது தொழுது முடிந்த பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த திக்ருகளை செய்தல் என்கிற சுண்ணாவை பொருட்படுத்த மாட்டார். இப்படி சிலர் இருப்பார்கள், அவர்களுக்கு சிலது முக்கியமாக பட்டுவிடும். அப்படி ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எல்லாம் முக்கியம்தான். தொழுகையில் உள்ள சுண்ணாவும் முக்கியம்தான், நோன்பில் உள்ள சுண்ணாவும் முக்கியம்தான், அதே போன்று திருமணத்தில் உள்ள சுண்ணாவும் முக்கியம்தான், சமுதாய வாழ்க்கையில் உள்ள சுண்ணாவும் முக்கியம்தான். எல்லாவற்றிற்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே இந்த வீட்டுக்குள் நுழைவது தானே, என்னுடைய சிஸ்டருடைய வீடு தானே, என்னுடைய தாயுடைய வீடு தானே, நான் எப்படி போனால் தான் என்ன என்று நீங்கள் நினைக்காதீர்கள். வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்யக்கூடியவைகளை அல்லாஹ் மிக நுணுக்கமாக அறிந்தவனாக இருக்கிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லாஹு யஅலமு மா துபுதூன வ மா தக்துமூன், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிவான், நீங்கள் மறைப்பதையும் அல்லாஹ் அறிவான். அல்லாஹ்வுடைய வல்லமை இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு மூமினை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு வசனம் இது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் இரட்டை வேடம் போடக்கூடியவனாக ஒரு மூமின் இருக்கக்கூடாது. ஒரு மூமினுக்கு ஒரு முகம்தான் இருக்க வேண்டும். அவன் தனிமையில் இருக்கும் போதும் அதே முகம்தான் இருக்க வேண்டும்,
சமுதாயத்தில் வந்தாலும் அதே முகம்தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வை பற்றிய சரியான நம்பிக்கையும் புரிந்துணர்வும் இல்லாத காரணத்தினால் மக்களை நம்ம எப்படி பார்க்கிறோம்? மக்கள் மத்தியில் வந்தால் மாஷா அல்லாஹ் அவர் பெரிய ஒரு அவுலியா, பெரிய ஒரு தக்வாதாரி. பேசும்போது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்தால் இவரை விட தக்வாதாரி யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு தக்வாதாரியை போன்று பேசுவார். வீட்டுக்கு போய்விட்டால் அங்க இஸ்லாம் கிடையாது, தலைகீழாக இருக்கும். அல்லாஹ்வை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் இந்த இரட்டை வேடம் அவனிடம் இருக்காது. வல்லாஹு யஅலமு மா துபுதூன வ மா தக்துமூன். நீங்கள் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிவான், நீங்கள் மறைப்பதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறார்.